ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹோம்மேட் விநாயகர் தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான இந்த பிள்ளையாரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1.5 கப், மஞ்சள் தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நல்ல திக்கான இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு டூத் பீக் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஒரு பவுலில் முதல்ல 1 கப் அரிசி மாவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த கலர் எவ்வளோ திக்காவோ இல்லை லைட்டாவோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணி வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு நல்லா உடையாமல் நல்லா வரும். இப்போ நல்லா பிசைஞ்சி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் பிசைய வேணாம், ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அது ரெடி, எல்லோ கலர் ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு அதே மாதிரி வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கலரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளையார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அந்த எல்லோ கலர் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த ஆரஞ்சு கலர் வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த எல்லோ கலரில் நல்ல ஓரளவு கொஞ்சம் பெரிய பாலாக இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பாலை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இன்னொரு பால் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரவுண்டாக நல்லா உருட்டி இன்னொரு பால் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஃபஸ்ட்டை விட 2வது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போ அடுத்து வந்து பிள்ளையாருக்கு காது செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக குழிவாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இன்னொன்று செஞ்சிடலாம். இப்போ நான் 2 செஞ்சுருக்கேன். 2ம் ஒரே அளவில் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி 2 இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பிள்ளையாரோட தலையில் உள்ள இது கிரீடம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கைட்டு உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வரும். இந்த மாதிரி வந்ததும் பெருவிரல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கைக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். 2 வேணும், மொத்தம் 2 செஞ்சு எடுத்தாச்சு. அந்த ஹைட்டு மட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பிள்ளையாருக்கு அந்த தும்பிக்கை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 4 பால்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 4 பால்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பால், ஒரு குட்டி பால், அப்புறம் 2 காதுக்கு, அப்புறம் 2 கைக்கு, அப்புறம் மேலே சிம்மாசனத்தில் மேலே வைக்கிறதுக்கு 2, அப்புறம் ஒரு 4 பால்ஸு, அப்புறம் தும்பிக்கை வைக்கிறதுக்கு 1. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரில் ஒரு 2 இது இந்த மாதிரி நல்லா உருட்டி நீளமாக எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கால் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் இதை எடுத்து உருண்டை மாதிரி பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி 2 சின்னதான ஒரு தட்டையான ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டையாக இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது ஒரு முக்கோண ஷேப்பில் வர மாதிரி 1 குட்டியாக 1 செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டியாக 2 இது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல பெரிய பால் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த குட்டி பாலை தூக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீழே அந்த பெரிய பாலோடு சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ அதுக்கப்புறம் காது இருக்குல்ல, அதை எடுத்து மேலே உள்ள அந்த குட்டி பாலில் சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பாலோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த சைடு உள்ள காதுக்கும் வச்சிடலாம். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஒட்டிக்கும். நல்ல நம்ம கம் எதுவுமே தேவையில்லை.
தேவைப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப மாவு ட்ரையாக இருக்க மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க, தொட்டுட்டு அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து கை எடுத்தாச்சு. கை வந்து கீழே உள்ள இது பாலில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி வரைக்கும் லைட்டாக ஒட்டி விடுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டையாக ஒரு 4 செஞ்சோம்ல, அதனால் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளோட விஷ் தாங்க. நீங்கள் ஒரே கலராக வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி இதாயிரும். இப்போ ஆரஞ்சு கலரில் நீளமாக ஒன்று செஞ்சோம்ல, அதை எடுத்துக்கலாம். இது வந்து காலுக்கு பின்னாடி இருந்து சைடில் அப்படி வந்து முன்னாடி ஃப்ரண்டில் கரெக்டாக அந்த பால், அந்த 2 பாலுக்கும் சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. இப்போ இந்த சைடு காலுக்கும் ஒட்டி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது அந்த 2 குட்டி குட்டியாக எல்லோ கலர் பால் செஞ்சோம்ல, அது வந்து இந்த மாதிரி இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் 2 காலுக்கும் இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து தும்பிக்கை வச்சிடலாம். இதை லைட்டாக வளைச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக மேலே உள்ள பாலில் சென்டரில் லைட்டாக இது பண்ணிவிட்டு வளைச்சி அந்த கையில் வந்து இது பண்ணுற மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் வச்சாச்சு. இப்போது இந்த 2 இது தந்த மாதிரி வைப்போம்ல, அதுக்கு வந்து இந்த 2 ஆரஞ்சு கலரில் குட்டியாக 2 கடைசியாக பண்ணியிருப்போம். அந்த 2 இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இந்த குட்டி பால்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கொலக்கட்டை ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கீழே உள்ள பேஸுக்கு சும்மா தட்டையாக அந்த ஒன்று மாற்றி ஒரு கலராக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுட்டு கூட மேலே உள்ளது எல்லாத்தையும் பிள்ளையார ரெடி பண்ணலாம். கடைசியாக அப்படி செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பிள்ளையாரை செட் பண்ணிடலாம். அப்போ நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பேஸ் வச்சுட்டு கூட அதுக்கு மேலே செய்ய ஆரம்பிக்கலாம். மேலே பின் சைடு வந்து அந்த கொடை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இது ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போது லைட்டாக எல்லாமே நீங்கள் லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அந்த இதோடு சேர்ந்து அந்த ஒரு மாவோட மாவு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி ஒரு சின்ன ஷீட் எடுக்க சொன்னோம்ல, இது நார்மலாக நம்ம இந்த பிஸ்கட் அட்டை அந்த மாதிரி இதில் ஏதாவது அட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக நான் இதை வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்ம கொடை செய்கிறதுக்கு இப்போ ரவுண்டாக இது அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இதை வச்சு வரைஞ்சி இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களோட விஷ் தாங்க. நான் அதில் க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன். உங்கள் விஷ் நீங்கள் எப்படினாலும் இந்த ஸ்கெட்ச் இல்லைனா அந்த கலர்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த டூத் பிக்கை இதில் மேலே லைட்டாக குத்தி ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதோட மேல் பக்கத்தை வந்து இதில் இது பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பொட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த பொட்டை வந்து அந்த கொடையில் மேலே ஃபுல்லாக நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஒரு டிசைனுக்காக. இப்போ இந்த டூத் பிக் மேலே கொஞ்சம் மாவு இது பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள அந்த கொடை மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அது கீழே வராமல் இருக்கிறதுக்கு அந்த டூத் பிக் அடியில் வந்து கொஞ்சம் மாவு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து விநாயகர் கூடவே எப்போதும் இருக்கக்கூடிய அந்த எலி இருக்கும்ல, அந்த இது அதை வந்து இப்போ நம்ம செய்கிறோம். லைட்டாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேப்பில் வந்துடும். நான் விநாயகருக்கு வந்து கண் வந்து இந்த நம்ம மிளகு இருக்குல்ல, அது வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கடுகு கூட வைக்கலாம் சின்னதாக செய்கிறதா இருந்தால், இல்லை நீங்கள் மிளகு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த எலிக்கும் இந்த 2 சைடும் இந்த மிளகு வச்சுருக்கேன் கண்ணுக்கு. அப்புறம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி நீளமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் இந்த இதோட ஒட்டி விட்டுட்டேன். அப்போனா அந்த வால் மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இதை விநாயகர் பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு சின்ன தட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து கொலக்கட்டை வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சும்மா குட்டி குட்டி பால்ஸாக நம்ம செஞ்சதுலேயே வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான பிள்ளையார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பரான க்யூட்டான விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.